இவர் அங்கே இருந்திருந்தாருன்னா இப்போ திமுக அமைச்சர்கள் போய் அங்கே வந்து அப்பர் ஹேண்ட் எடுத்துருக்க முடியாது. இவங்களுடைய தளபதிகள் அங்கே இருந்திருந்தாங்கன்னா முதலமைச்சர் அங்கே போயிருந்தா கூட இவரு அங்கே இருந்திருந்தாங்கன்னா முதலமைச்சர் அங்கே உடனே வந்திருக்க மாட்டார். அது வேண்டாம், 2 பேரும் ஒரே நாட்டில் அங்கே போக வேண்டாம். இதுவே மாறி இருக்கும், அந்த சீனே மாறி இருக்கும். அப்போ அங்கே விஜய் இருக்கிறாரு, விஜயுடைய தளபதிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் டிஎம்கே கவர்மெண்ட்டு மற்ற அரசாங்க அதிகாரிகள் இறங்கியிருப்பாங்க. ஆனால் அமைச்சர்களோ மற்றவங்களோ உடனே அங்கே இறங்குறது தயங்கியிருப்பாங்க. இவங்க தான் வந்து அப்பர் ஹேண்ட் எடுத்திருப்பாங்க. இஷ்யூ அவங்க கைக்கு வந்திருக்கும். அப்போ இவங்க சொல்கிற நேரேட்டிவ் தான் வந்து நின்றுருக்கும். இவங்க ஸ்பாட்லேருந்து எல்லாருமே வெளியேறின பிறகு அப்போ டிஎம்கேக்காரங்க போய் என்ன சொல்கிறாங்களோ அதுதானே செய்தி. அப்போ அங்கே யாரும் இல்லைன்ன பிறகு தானே முதலமைச்சர் அங்கே போகிறாரு. இப்போ விஜய் அங்கேருந்து வெளியேறிட்டாருன்னு பிறகு தான் முதலமைச்சர் போகிறார். நிச்சயமாக விஜய் அங்கே இருந்திருந்தாருன்னா முதலமைச்சர் வந்து ஒரு செகண்ட் தாட் இருந்திருக்கும். இப்போ போகலாமா வேண்டாமா, அவர் இருக்கும்போது நம்ம இப்போ உடனே போக வேண்டாம், அவர் போன பிறகு போகலாம் அப்படின்னு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த சிச்சுவேஷன் ஹேண்ட்லிங் தான் லீடர்ஷிப்பில் ரொம்ப முக்கியங்க. நீங்கள் எவ்வளவு ஐடியாலஜிக்கல் ஸ்ட்ரென்த் உங்கள்கிட்ட இருந்தாலும் கூட, எவ்வளோ பெரிய இன்டலெக்சுவலாக இருந்தாலும் கூட, அந்த நேரத்தில் அந்த சிச்சுவேஷனை எப்படி நீங்கள் வந்து டீல் பண்ணுறீங்க, அதுதான் வந்து லீடர்ஷிப். அப்போ அடிப்படையில் இதுக்கு வந்து ஒரு பெரிய ட்ரைனிங் தேவையில்லை, உங்களுக்கு ஹியூமனிட்டி இருந்தாலே போதும். ஒரு பெஸ்ட் லீடர்ஷிப்புக்கு வந்து ஒரு மனிதநேய உணர்வு இருந்தாலே போதும், அவங்களோட நீங்கள் மக்கள்கிட்ட அப்படியே மிங்கிள் ஆகிடும்.